கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த டிஎன் அனந்தநாயகியை பார்த்து ஒரு கொச்சையான வார்த்தையை சொன்னார். அரை நூற்றாண்டாக புறையோடி போன ஒரு செயல்பாடு லஞ்சம் ஊழல். அந்த லஞ்சம் ஊழல், அப்புறம் பார்ட்டி ஃபண்டு, இப்படியாக தன்னை வளப்படுத்தி கொண்டது தான் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தாவைக்கில் இன்னொரு வார்த்தை தமிழக அரசியல்லே அது இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு, குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி. இதில் குறிப்பாக நம்ம திருச்செந்தூர் எம்எல்ஏ திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருந்தார், தவறான வார்த்தைகள் பேசினதாக சொல்லி. அதில் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, என்னை ரிசைன் பண்ண சொன்னாங்க தாவைக்கில் காவல்துறை மூலமாக அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை? கூப்பை என்று இவருக்கு ஒரு பேர், பட்ட பேர் உண்டு, கூப்பை என்பார்கள். ரயிலில் ஒரு தனிப்பெட்டி உண்டு. அந்த கூப்பை எதற்காக பயன்படுத்தினார் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டால் தெரியும். இவர் அவ்வளவு ஒரு அயோக்கியமான அரசியல்வாதி. பிரபு அவர்கள் ஆய்வை மேற்கொண்டார்கள். இப்பொழுது வரை யார் யார் கனிம வளங்களை சுரண்டினார்கள், யார் யார் சுரண்டப்பட்ட கனிம வளங்கள் வழியாக பல்லாயிரம் கோடி பணங்களை முதலீடு செய்துள்ளார்கள் என்பதெல்லாம் ரகசியமாக உளவுத்துறையினர் விசாரித்து அதை முதற்கட்டமாக முதலமைச்சர்களிடம் கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தியும் கிடைத்துள்ளது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மிடையே சமூக செயற்பாட்டாளர் SMA காந்திமதிநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்களிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, வாங்க பேசலாம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட பேச்சுகள்லே ஒரு சில விமர்சனங்கள்லாம் விழுந்துட்டுருக்கு. முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு, இன்னும் அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி பேசுகிறதும், சினிமா பாணியிலே பேசுகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு துணியில் ஒரு நாடகத்தனம் இருக்கிறது. அவர் ஒரு பாடி லாங்குவேஜோடு செயல்படுகிறார் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் அப்போதைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த டிஎன் அனந்தநாயகியை பார்த்து ஒரு கொச்சையான வார்த்தையை சொன்னார். அந்த கொச்சையான வார்த்தை அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகளுக்கும், ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும், அரசியலை உற்று நோக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் கருணாநிதி எப்படியாப்பட்ட ஆள் என்று எல்லாருக்கும் தெரியும். டிஎன் அனந்தநாயகி அவர்கள் கேட்டது திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று. அதைத்தான் கருணாநிதி மிகப்பெரிய கொச்சையாக்கினார் என்பதை நான் இந்த மீடியா வழியாக, அந்த கொச்சை என்பதை இப்போது உள்ள இளம் தலைமுறைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் பச்சையாக பேச முடியாது. நாங்கள் அப்படி வளர்ந்தவர்கள் அல்ல. அதனால் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக காரர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது, அல்லது அவர்களை இதே போன்ற ஒரு தொடர்பு நிகழ்ச்சிகளில் அவர்கள் கருணாநிதி என்ன அந்த கோப்புகளை பார்த்து பேசினார் என்று நீங்கள் கேட்கலாம். நம்ம தான் மாற்று சக்தின்னு சொல்லி வந்திருக்கோமே. மாற்று சக்தி தான், மாற்றக்கூடிய சக்தி தான். முதலமைச்சர் பேச்சிலே ஒரு மாற்றம் ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரி. பேச்சில் மாற்றம் கிடையாது. பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறார். நிதானங்கள், அதாவது நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை நீங்கள் என்ன ஒரு கேள்வியால் கேட்குங்க, நீங்கள் பேசும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்னுடைய உள்வாங்குதல், என்னுடைய செயல்பாடுகள், வெளித்திறன் எல்லாம் இருக்குது. அப்போ நான் அந்த நேரத்தில் இந்த அரசியலில் இப்போ எப்படி மறக்கலாம், இவர் வாயால் ஏதாவது கெடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்க முடியுது. அப்போ நிதானமான ஒரு செயல்பாடுகள் முதலமைச்சரிடம் இருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய பொதுக்கூட்டங்களின் வழியாக அதை நன்றாகவே பேசியிருக்கிறார் என்பதால் எதிர்க்கட்சிகளுக்கு ஏதாவது வெறும் வாய் இருக்கிறது, அவள் சாப்பிட வேண்டும். அதற்கு முதலமைச்சர் பேச மாட்டேங்கார். முதலமைச்சர் சட்டசபையில் பேசியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் விட்டு போடுங்க. நல்லா பேசியிருக்காரு. அது மக்கள் நல்லா பேசுகிறதுனால தான் மக்கள் இன்றைக்கி பாருங்கள், கரூரில் எவ்வளோ பெரிய ஜனத்தொகை கூடினாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இது போன்ற ஒரு நிகழ்வு, ஒரு சந்திப்பை நடத்தினால் 500, 1000 காசு கொடுத்து கூட்ட வேண்டும்.
அது அவருடைய ஜனநாயக வழி. ஆனால் எங்களுடைய ஜனநாயகனாக இருக்கக்கூடிய தளபதியுடைய வழி அது அல்ல. மக்கள் சந்திப்பை அவர் வந்து ஒரு தேன்கூட்டில் ஈ முச்ச மாதிரி மக்கள் கூடுதாங்க. அப்படிங்கும்போது ஒரு அச்சம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கு. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே ஏன்னா காசு இல்லாமலே பணம் கொடுக்காமலே ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அந்த விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பொறுத்த வரைக்குமே இவர் வந்த உடனே பேசின ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. லஞ்சத்தை வந்து கண்டிப்பாக ஒழிச்சிடணும், யாரும் வந்து ஊழலே பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுப்பணித்துறையிலையுமே சொன்னாங்க. கான்ட்ராக்ட்லேயும் இன்ஜினியர்ஸுமே யாருமே வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது எந்த பணமும் அப்படின்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனன் சொன்னார். கரூர்னு சொன்னோன்னு சொன்னால் கரூர்லேயே முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இது இந்த லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கடந்த ஒரு அரை நூற்றாண்டாக புறையோடி போன ஒரு செயல்பாடு லஞ்சம் ஊழல். அந்த லஞ்சம் ஊழல் அப்புறம் பார்ட்டி ஃபண்டு இப்படியாக தன்னை வளப்படுத்தி கொண்டது தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் மாற்றமாக நீங்கள் கேட்டது மாற்றம். அந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், எல்லா அலுவலகங்களிலும் வாரம் ஒரு முறை லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு ஆய்வுகளை மேற்கொள்கிறது. அதன் வழியாக நிறைய கைதுகள் நடைபெறுகிறது என்பதை இப்போது உரிய ஒரு ஆரோக்கியமான செயல்பாடு. முன்காலங்களில் டிவிஏசி, அதாவது டைரக்டர் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன், இது வந்து ஒரு பேருக்கு செயல்பட்டது. எத்தனை வழக்குகளை போட்டாலும் அந்த வழக்கின் தன்மை அடிப்படையில் இவர்கள் குற்ற வழக்குகளை பதிவதில்லை. உதாரணமாக நேரு அவர்கள் மீது குற்ற வழக்கே கடந்த 5 ஆண்டுகளில் அவர் மீது பதியப்படவில்லை. செந்தில் பாலாஜி மீது பதியப்படவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு வழி திறந்து இருக்கிறது. லஞ்சம் லாவணியமற்ற நிர்வாக திறமை வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சார். தாவைக்கில் இன்னொரு வார்த்தை தமிழக அரசியல்லையே அது வந்து இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு, குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து குறிப்பாக நம்ம திருச்செந்தூர் எம்எல்ஏ திமுகவின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார், தவறான வார்த்தைகள் பேசினதாக சொல்லி. அதில் அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, என்னை வந்து ரிசைன் பண்ண சொன்னாங்க தாவைக்கில் வந்து காவல்துறை மூலமாக அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் முதல் ஆரம்ப காலகட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். அவர் வந்து ஒரு பாத்திர கடையை நடத்தினார், அனிதா மெட்டல்ஸ். அதனால தான் அவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டு தனக்குத்தானே சூட்டி கொண்டார். அதிமுகவில் காளிமுத்து வழியாக, அதாவது கொள்ளைப்புறம் வழியாகத்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இடம் பிடித்தார். அதற்கு முன்பாக பல மூத்த தலைவர்கள் எல்லாம் அந்த மாவட்டங்களிலே இருந்தபோது கூட அத்துணைவர்களையும் தன்னுடைய பணபலத்தால் விலைக்கு வாங்கி அல்லது அடித்து நொறுக்க அவர்களை கட்சியில் இல்லாமல் ஆக்கி அதிமுகவில் 2001ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 2001 முதல் 2009ஆம் ஆண்டு வரை அதிமுகவில் இருந்தார். அப்போது அந்த காலகட்டம் 2006 to 11, அந்த 9 ஆண்டுகளில் அந்த அந்த 2011 6 to 11 காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெருக்கடிகளாலும் இவருடைய கொள்ளை மற்றும் ஊழல் முறைகேடுகள் மிகப்பெரிய ஒரு அளவு. 2000 நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக 2001 முதல் 2006 வரை இருந்தார். 6லிருந்து 2011 வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. இவரை மிரட்டி அந்த கட்சி கூட்டி போனது. அதிமுகவில் இருந்து மாவட்ட செயலராக 9 ஆண்டுகள் அதிமுகவில் தொடர்ந்து இருந்தார். அதற்கு முன்பாக சண்முகநாதன் என்பவர் வந்து ஒரு 6 மாதமோ 9 மாதமோ இருந்தார். அதுக்கு பிறகு 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தார். ஆனால் இவருடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் கால்நடை வளர்ச்சி, அந்த மீன்வளத்துறையில் மிகப்பெரிய ஊழலை செய்தார். அந்த ஊழலை அப்போதைய திமுக கண்டுபிடித்து இந்த பக்கம் வாரையான்னு கூப்பிட்ட உடனே ஓடிவிட்டார். வேட்டி அவுத்து போட்டு, அதிமுக வேட்டி அவுத்து போட்டு அப்படியே ஓட்டம் பிடித்தவர். இப்பொழுது அந்த கட்சியில் இருந்து கொண்டு தாவேக்க என்னை அழைத்தார்கள் என்று. அவருடைய எண்ணம் செயல்பாடு என்ன என்றால், வருங்காலங்களில் இன்னும் தளபதியுடைய ஆட்சி தொடரும், நாம் அங்கு ஒரு துண்டு போட்டு விடலாம் என்று நினைத்தார். அதற்கான பேரத்தை அவர்தான் தொடங்கியிருக்கிறார். இங்கே பேரம் அனிதாவிடம் யாரும் பேசவில்லை, இங்கே குதிரை பேரமும் நடக்கவில்லை.
நான் வரட்டுமா என்று அவருக்கு நெருக்கமான அதிமுகவிலிருந்து தாவேக்கு வந்தவர்களிடம் பேசியிருக்கிறார் என்று ஒரு ஒரு செய்தி உண்டு. அவர்கள் உன்னை சேர்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவர் இப்படியாப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது காவல்துறை இப்பொழுது விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறது. உங்களை யார் அழைத்தார்கள் என்று அவர்கள் ஒரு 100 வகையான கேள்விகளை தயாரித்து அனிதாவிடம் கேள்வி கேட்கும்போது அவர் அந்த கேள்விகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே மெருகேற்றி கொண்டு அந்த கட்சியுடைய நம்பிக்கையை இப்போ தற்போது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர வேண்டும், மாவட்ட செயலராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை திமுக மீது தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கிறார். அதாவது இவர் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லை எறிகிறார். அது யார் மீது அந்த சிதறல்கள் படும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தாலும் அந்த சிதறல்கள் தபாக மீது விழ வேண்டும் என்று நினைக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது. இவர் ஒரு உத்தமமான ஆளும் கிடையாது. கேஸ் முடிஞ்சு இப்போ 1 வாரம் கூட ஆகலை, மறுபடியும் சிஎம் ஒருமையில் பேசுனதா இப்போ குற்றச்சாட்டு. ஆமாம், 6 மணிக்கு போனால் 10 மணிக்கு எந்திக்கிறவர், அவருக்குலாம் என்ன தெரியும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசியிருக்கு. இவர் எங்கேருந்து வந்தாருன்னு நான் ஒரு சின்ன வரலாறே சொல்லிட்டேன். ஆனால் இவரோட பயணித்தவரிடம் இருந்து இவருடைய கேட்கப்பட்டால் கூப்பை என்று இவருக்கு ஒரு பட்டப்பேர் உண்டு. கூப்பை என்பார்கள். ரயிலில் ஒரு தனிப்பட்டி உண்டு. அந்த கூப்பை எதற்காக பயன்படுத்தினார் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டால் தெரியும். இவர் அவ்வளோ ஒரு அயோக்கியமான அரசியல்வாதி, ஒரு நம்பகத்தன்மை இல்லாத, ஒரு எந்த செயல்பாடுகளும், அதாவது இவருக்கு இலக்கிய பண்போ மேடை பேச்சோ நாகரிகமோ ஒழுக்கமோ எதுவுமே இல்லாத பணபலத்தால் அரசியலுக்கு வந்தவர். இவர் அவர் முதலமைச்சர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், தலைமையை நாம் குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அதாவது இவர் 2000 அதிமுக ஆட்சி காலத்தில் 2001 2009 வரைக்கும் இருக்கப்பட்ட காலகட்டங்களில் அப்போ அமைச்சராக இருந்தார். அந்த அமைச்சராக இருக்கும்போது காலகட்டங்களில் சிறுவைகுண்டம் பகுதியில் ஒரு கல்குவாரியை ஒரு பகுதியை நிலத்தை வாங்கி கல்குவாரி நடத்துகிறார். அது எந்த இடம்னா வடநாட்டு மலையோடைய அந்த அந்த அடிவாரங்களில் கூடிய நடத்தக்கூடிய அந்த கல்குவாரி சிவா புளூ மெட்டல்ஸ் என்ற ஒரு பேரில் நடத்தினார். அங்கே ஒரு சாஸ்தா கோயில், அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு குலதெய்வ வழிபாடு உண்டு, சாஸ்தா கோயில்பாங்க. அந்த சாஸ்தா கோவில் அந்த உடைய கோரிக்கு அருகாமையில் இருந்தது, வெடியால் தகர்த்தப்பட்டது. அந்த கோயிலை இடித்து தரமட்டமாக்கி விட்டு கும்பிட போன அந்த குலதெய்வத்தினுடைய வழியே வந்தவர்கள் கோயிலை காண வேண்டும் என்று பரிதவித்து மீண்டும் அனிதாவிடம் கேட்கும்போது நான் கோயிலை கட்டி தருகிறேன் என்று கோயிலை கட்டி கொடுத்த ஒரு அயோக்கியவாதி. அதன் பிறகு மடிப்பன் குளம் என்ற ஒரு ஊராட்சி ஒன்றிய குளத்தையே மூழ்கடித்திருக்கிறார். இப்பொழுது நான் சென்னையில் இருக்கிறேன். இது சம்பந்தமாக பொதுச் செயலரை கலந்து பேசியிருக்கிறேன். விரைவில் அவர் மீது ஒரு சட்டப்படியான நடவடிக்கை, குளத்தை மூடியது தொடர்பாகவும் அந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு தொடர்பாகவும் நடவடிக்கை பாயும். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இப்போ கல்குவாரின்னு சொன்ன உடனே தான் நம்ம வருது. சரி, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் அவர் தொடர்ந்து 7 முறை ஜெயிச்சிருக்காரு அதே தொகுதியிலேயே. எப்படிங்க சார் மக்கள் அவங்கள ஏற்றுட்டு தானே இருக்காங்க? அவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர் எந்த திறமையும் இல்லாத ஒரு நபர். மேடை பேச்சோ இலக்கியமோ அல்லது அது சார்ந்த அரசியல் ஒரு நாகரிகமோ எதுவுமே இல்லாமல் இவரிடம் முழுக்க வேட்டையாடப்பட்ட பணங்கள் நிறைய இருக்கிறது. கள்ள மார்க்கெட்டில் சம்பாதித்த பணங்கள், முறைகேடுகளாக ஊழலாக வைக்கப்பட்ட பணங்கள் பல ஆயிரம் கோடிகள் இவரிடம் குவிந்திருக்கிறது. அந்த குவிக்கப்பட்ட பணத்தில் இருந்து அந்த வாக்காளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகளை விலைக்கு வாங்கி கடந்த 7 முறையும் இவர் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போது பண செல்வாக்கு பயன்படுத்தி தான் ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், நிச்சயமாக ஓட்டுக்கு இவர் பணம் கொடுத்தார். பணத்தை கொடுத்ததுனால தான் இவருக்கு வாக்குகள் செலுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் 108 எம்எல்ஏக்களும் மிக சாதாரணமாக ஒரு பின்புலம் இல்லாத, அரசியல் பின்புலம் இல்லாத, ஆளுமை மிக்க இல்லாத ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்றால், ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் கூட செலவழிக்காதவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள் என்றால் புதிய தலைமுறை. அப்போ நீங்கள் மாற்றம் முதல்ல கேட்டீங்க, மாற்றம் அப்படின்னா இதுதான் மாற்றம்.
நிச்சயமாக வாக்காளர்களை விலைக்கு வாங்குவதை எந்த விதத்திலும் தமிழக வெற்றி கழகம் ஆதரிக்காது. அதற்கு மக்களும் ஆதரித்தார்கள். அதனால் வெற்றி பெற்றார்கள். மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை வீழ்த்தியிருக்கிறார். வருங்காலங்களில் அது நிச்சயமாக சரி செய்யப்படும். அங்கே தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக திருச்செந்தூரில் வெற்றி கொடியை நாட்டுவார்கள். எதிர்பார்க்கலாம் சார் வர்ற காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம கல்குவாரின்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஆட்சிக்கு வந்த உடனே தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த கனிம வள கொள்கையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் பிரபு பல குவாரிகளில் ஆய்வு பண்ணாங்க. நிறைய தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு. இது எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு? கனிம வள கொள்கைகள் தடுக்கப்படுமா? இது அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் காமிச்சிருக்கோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தொடருமா இந்த நடவடிக்கைகள் எல்லாம்? அதாவது இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. அது ஆறுகளில் உள்ள மணல், குன்றுகள் எல்லாமே இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய பெற்ற போது 90 காலகட்டங்களிலிருந்து இயற்கை வளங்கள் மீது கை வைக்கப்பட்டது. மிகப்பெரிய சூறையாடல்கள் 1996க்கு பிறகு மிகப்பெரிய சூறையாடல்களை ஆறுகளிலே நடத்தினார்கள். இதனால் மலட்டாறுகள், பல ஆறுகள் தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டது. சொல்லப்போனால் எங்களுடைய தாமிரபரணி கூட, அதாவது 126 கிலோமீட்டர் பாயக்கூடிய தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலேயே கடலில் கலக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புறணையாறு, வற்றாத ஜீவன். அந்த வற்றாத உயிர்வழி கொள்ள அந்த ஆற்றையே மணல் சூறையாடல்களால் பலகட்டவாறு மணல்கள் சூறையாடப்பட்டது. அதை எதிர்த்து நானும் போராடி இருக்கிறேன் ஐயா நல்லாக்கண்ணு அவர்களோடு. அதற்காக நாங்கள் சிறைவாசமும் கண்டோம். நிச்சயமாக ஆறுகளை பாதுகாப்பதும் மலை குன்றுகளை பாதுகாப்பதும் மக்களுக்கான இயற்கையை கொடுப்பதும் ஒரு அரசு அமைப்பினுடைய கடமையாகும். நடைபெற்ற படு பயங்கரமான பாதகமான அந்த கல்குவாரிகள் மீது தற்போதைய கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் முறைகேடுகள் கண்டறிந்துள்ளார். அளவீடுகள் ட்ரோன் வழியாக அளவீடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் கூட 28 மாவட்ட உதவி இயக்குனர், கனிமவளத்துறையுடைய உதவி இயக்குநர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். இந்த ஆட்சியினுடைய ஒரு செயல்பாடுகளை கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் வெகுவாக உணர்ந்து கொண்டு அவர்கள் ஒரு தகவமைப்பை மாற்றிக்கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அதன் வழியாக ஊழலும் லஞ்ச லாவணியும் ஒழிக்கப்படும். கனிம வளங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்படும். அதற்காகத்தான் பிரபு அவர்கள் ஆய்வை மேற்கொண்டார்கள். இப்பொழுது வரை யார் யார் கனிம வளங்களை சுரண்டினார்கள், யார் யார் சுரண்டப்பட்ட கனிம வளங்கள் வழியாக பல்லாயிரம் கோடி பணங்களை முதலீடு செய்துள்ளார்கள் என்பதெல்லாம் ரகசியமாக உளவுத்துறையினர் விசாரித்து அதை முதற்கட்டமாக முதலமைச்சர்களிடம் கொடுத்துள்ளார்கள் என்ற செய்தியும் கிடைத்துள்ளது. வருங்காலங்களில் இது போன்ற ஒரு மிகப்பெரிய இயற்கை சூறையாடல்கள் இனிமேல் நடக்காது. நீங்கள் சொன்னீங்க அமைச்சர் பிரபு ட்ரோன் ஷாட் மூலியமாலாம் போய் நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதில் இன்னொரு குற்றச்சாட்டு ஒன்று வருதா சார்? திருநெல்வேலி பகுதியிலிருந்து அந்த குவாரிகளோட ஆதரவாளர்கள் எல்லாம் அமைச்சர் பிரபு அவரோட அப்பாவை போய் சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா, ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இருந்தார்கள். அப்பாவு அவர்களை வீழ்த்தியவர் சதீஷ் கிறிஸ்டோபர் என்ற என்னுடைய நண்பர் தான். அவர் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி விட்டார் என்று ஏதோ போகிற போக்கில் ஒருவர் மீது ஒரு புழுதியையும் ஒரு குற்றச்சாட்டையும் தூவ வேண்டும் என்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மீதும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். ஆனால் நேற்றைய தினம் அந்த கார் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கப்பட்ட கார் என்று சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரமுடைய சட்டமன்ற உறுப்பினர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இப்படி புனையப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை நேரடியாக வைப்பவர்கள் அதற்கான ஆதாரங்களை பொதுவெளியில் வெளியிட வேண்டும். அப்போது நான் அதற்கான பதிலை தருகிறேன். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றிங்க சார். இன்னொரு அழகான நேர்காணலை நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம்.